السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم الذي والنفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليكم رقيبا. சகோதரிகளே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிறர் வீட்டில் நுழையும் போது நம்ம என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னெல்லாம் கற்று தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல் இதே என்னென்னா, அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இரண்டாவது, சலாம் சொல்லி அவங்க பதில் தந்த பிறகு தான் நம்ம உள்ளே போகணும். மூன்றாவது, நேராக நின்றுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுமதி கேட்கக்கூடாது. வலப்புறமோ இடப்புறமோ நின்று கொண்டு தான் அனுமதி கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று அறிவிக்கிறாங்க, இது ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த நேராக நின்றுட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, ஒருத்தருக்கு சாதர் அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு நேராக நின்றுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட என்ன செய்கிறாங்க, அனுமதி கேட்காங்க. உடனே நபி அவங்களும் அனுமதி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நேராக நின்றுட்டு யார் வீட்லேயும் அனுமதி கேட்காதீங்க, வலப்புறமோ இடப்புறமோ நின்றுட்டு என்ன செய்யுங்க, அனுமதி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதர் அலி அவங்களுக்கு அறிவுரை கூறுறாங்க. அதுக்கப்புறம் அனஸ் அலி அவங்க சொல்கிறாங்கோ, சஅத் இப்னு உபாதர் அலி அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முறை போகிறாங்க. போயிட்டு அவங்கக்கிட்ட சலாம் சொல்கிறாங்க. இது யாருக்கு, சஅத் இப்னு உபாதர் அலி அவங்களுக்கு கேட்குது. கேட்டவுடனே அவங்களும் அலைக்கும் சலாம் சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. சொல்லும் போது ஆனால் எப்படி சொல்கிறாங்க, மெதுவாக சொல்கிறாங்க. நபி அவங்க நினச்சிட்டாங்க அவங்களுக்கு கேட்கல போலன்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் 2 முறை கேட்குறாங்க. ஏன்னா நம்ம அனுமதி கேட்கறது 3 முறை நம்ம சலாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே 3 முறையும் சொல்கிறாங்க. 3 முறையும் சஅத் இப்னு உபாதர் அலி அவங்க என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. ஆனால் மௌனமான முறையில் கொடுக்குறாங்க. உடனே நபி அவங்க சரி நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்கல போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்புறாங்க. கிளம்புனோடனே இதை பார்த்த சஅத் இப்னு உபாதர் அலி வேகமாக போயிட்டு, நபி அவர்களே, நீங்கள் சலாம் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. நீங்கள் அல்லாஹ்வின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் என்ன செய்யணும், கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நீங்கள் 3 முறை சொல்லும் போதுமே நான் மௌனமாக பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நபி அவங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நபி அவங்களுக்கு எல்லா சாப்பாடு, திராட்சை போன்ற பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. உடனே நபி அவங்களுக்காக வேண்டி, சஅத் இப்னு உபாதர் அலி அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. என்னென்னா, உங்கள் உணவை நல்லவர்கள் உண்ணட்டும், வானவர்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரட்டும், நோன்பாளிகள் உங்கள் உணவை உண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஅத் இப்னு உபாதர் அலிக்காக யார் செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அதே போல் ஒருத்தவங்க வீட்டை நம்ம எட்டி பார்க்கவே கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கதவுல சின்னதாக சாவி போடுறதுக்காண்டி ஓட்டை இருக்கும். அதை என்ன செய்வாங்க, அப்படி பார்ப்பாங்க என்ன பண்ணுறாங்க. இல்லைன்னா ஜன்னல் இருக்கும், அந்த வழியாகவும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்ப்பாங்கல்ல, அவங்க மீதை நீங்கள் சிறு கல்லை எடுத்து என்ன செய்யுங்க, வீசுங்க. அதை அப்படி சுண்டி விடுங்க. அது அவங்க கண்ணை பறித்தாலும் எனக்கு தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபூ ஹுரைரா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, சலாம் நம்ம 3 முறை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் 24வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா தாலிக்கும் ஹைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவ்வீட்டிலுள்ளவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு சலாம் சொல்லாதவரை அவற்றினுள் பிரவேசிக்காதீர்கள். இதுவே உங்களுக்கு நன்மையாகும். நீங்கள் நற்போதனை பெறுவதற்கு இது உங்களுக்கு கூறப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னா, நீங்கள் வேறு வீட்டில் போய் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ யாராவது கதவு தட்டினாங்கன்னா நம்ம என்ன கேட்போம், யார் வந்திருக்கீங்க, யார் அப்படின்னு கேட்போம். உடனே அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லலாமா?
கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, உள்ளே யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்க கேட்பாங்க. கேட்டோன்னு நம்ம என்ன சொல்லணும், நான் இன்னாரோட மகன் இன்னார் வந்திருக்கேன், அல்லது நான் இன்னார் வந்திருக்கேன், அவங்களோட நேம் சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, நான் ஆயிஷா வந்திருக்கேன், அந்த மாதிரி நேம் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னொன்று என்னென்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அபு மூசார் அலி அவங்க வந்து உமர் அலியை சந்திக்க போகிறாங்க. அப்போ உமர் அலி அவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உடனே உமர் அலி அவங்க, என்ன நீங்கள் இப்படி அனுமதிலாம் கேட்டுட்ருக்கீங்க, சும்மா வர வேண்டிதானே அப்படின்னோடனே அபு மூசார் அலி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க அப்படி சொல்லித்தரலை, நம்ம வந்து அனுமதி கேட்டு அவங்க அனுமதி கொடுத்தோன்னு தான் உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே உமர் அலி சொல்கிறாங்க, அவங்க நபி அவங்க எப்போ சொன்னாங்க, சொல்லாததை நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் இதுக்கு வந்து யாராவது ஒரு சாட்சியாளரை அழைச்சிட்டு வாங்க, நபி அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே அவங்க ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே அவங்க நினச்சிட்டே போகிறாங்க, நீ யாரையாவது அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அப்படி வரலன்னு நம்ம முதுகில் வலிக்கிற மாதிரி அடிப்பேன்னு வேற சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபு மூசார் அலி அவங்க நினச்சிட்டு யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னா, அபு சைதுல் அல் குத்ரீர் அலி அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு ஆமாம் நபி அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் அது சாட்சியாளராக வந்தவங்களும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் உமர் அலி அது அப்படியான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் உமர் அலி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலைன்னா, அவங்க வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து யார் வீட்டுக்கு போனாலுமே அனுமதி கேட்டுட்டு போகணும். மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது. முதல்ல அனுமதி கேட்டுட்டு போகணும். அனுமதி கிடைத்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். அதே போல் 2வது, யார் வீட்டையும் நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. அதாவது நேராக நின்றுட்டு நம்ம சலாமோ இல்லை அனுமதியோ கேட்கக்கூடாது. வலப்புறமோ இடப்புறமோ நின்றுட்டு கேட்கணும். 3வது என்னென்னா, நம்ம வந்து யாராவது உள்ளே இருப்பவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும், இன்னார் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நேமை தான் மென்ஷன் பண்ணணும். அதே போல் யார் வீட்லேயும் போயிட்டு எட்டி அந்த சிறு ஓட்டை மூலமாக நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. 4 விஷயங்களையுமே நம்ம பேணுவோமாக என்று கூறி எனது உரை உடுத்துக்கொள்கின்றேன். வாஹித் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.